எல்லாருக்கும் வணக்கம். பேங்க் ஆஃப் இந்தியா நான் கிரெடிட் ஆஃபீஸர் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். எனக்கு எப்படி நான் 21 நான் காலேஜ் முடித்தேன். எப்படி எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படி ஆசை வந்துச்சுன்னா, ஏன்னா எங்கள் வீட்டில் அப்பா வந்து ஒரு வாத்தியார், அப்புறம் அக்காவும் டாக்டரு. அப்போ நான் காலேஜில் இருக்கும்போதே நல்லா வீட்டில் வந்து நல்லா பணப்புழக்கம் நிறையா இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன கேட்டாலும் நம்மளும் பணத்தை கொடுத்து என்ன சொல்லுவாங்க, அப்போ அவங்க பணத்தை எண்ணும் போதே நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். பணத்தை பார்த்தா யாருக்கு ஆசை இருக்காது. ஸோ நம்ம வந்து பணத்தை என்னன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது போது தான் அப்போ தான் சரி கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம், படித்தா நல்லா காசு நல்லா வரும். அப்புறம் இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா நல்லா பொண்ணு கொடுப்பாங்க ஒன்று. அப்புறம் அப்படிதான் நான் படிக்க ஆரம்பித்தேன். 21 படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் 22 நான் வீட்டில் அப்படியே தனியாக தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்படியே படிச்சுட்டே இருக்கும்போது வந்து எனக்கு பெரிய பேரியராக இருந்தது வந்து இங்கிலீஷு. நான் நிறைய எக்ஸாம் வந்து நான் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவேன், ஆனால் இங்கிலீஷில் ரிசல்ட் கட் ஆஃப் வந்து ஆக முடியாது. ஸோ அப்படியே நான் நிறைய எக்ஸாம் வந்து ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு போராடி வந்து மெயின்ஸ் அளவுக்கு வந்தேன். மெயின்ஸில் 2022 வந்து எல்லாமே ப்ரிலிம்ஸ் கிளியரு, ஆனால் மெயின்ஸில் வந்து எல்லாமே ஃபெயிலு. அதில் வந்து இங்கிலீஷில் அதுலேயும் ஒரு சில எக்ஸாமில் வந்து நான் இங்கிலீஷில் செக்ஷன் கட் ஆஃப் ஆகாமல் வந்து நான் ஃபெயில் ஆயிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்துச்சு 2022 வந்து எல்லா எக்ஸாம் கிளியர் ஆகி மெயின்ஸ் எல்லாமே போச்சு. ஸோ அப்போ தான் எல்லாரும் ஒரு இந்த நேரத்தில் வந்து இந்த பேங்க் ஆஃப் இந்தியா வந்து விட்டாங்க. பிப்ரவரியில் விட்டாங்க நினைக்கிறேன். அப்பயே பார்த்தேன் இங்கிலீஷ் வந்து இதை சேர்க்க மாட்டாங்க, சும்மா கால்குலேட் மாதிரி தான். சரி அப்பயே நினச்சி சரி இதாண்டா உனக்கான எக்ஸாம் போட்டு தாக்கு அப்படின்னு ஆரம்பிச்சது தான். அப்பயே எனக்கு இங்கிலீஷ் மார்க்ஸில் வந்து ரீசனிங் மேக்ஸில் வந்து நான் செம்மஸ்டாங்கு. இங்கிலீஷ்னால தான் நான் இந்த வந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்திருக்கேன். அப்புறம் எனக்கு ரிட்டன் எக்ஸாம் கிளியர் ஆகவேன்னு தெரியும், ஆனால் அது இங்கிலீஷ் இல்லாதனால நான் கிளியர் ஆகவேன்னு தெரியும். அப்புறம் இன்டர்வியூ தான் ரொம்ப இதாக இருந்துச்சு, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் வராது, திரும்பி பேசனா ரொம்ப வரவும் வராது. ஸோ அப்போ தான் இங்கே வந்தப்போ தான் வந்து இங்கே வந்து இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அப்போ தான் இங்கே வந்து நான் அட்டன் பண்ணேன். அப்போ தான் உட்காந்தும்போது நான் அவர் ராஜா சார் தான் நிறையா வந்து எப்படி உட்காரணும் போது அடிக்கிற மாதிரிலாம் உட்காந்துருப்பேன். இப்படிலாம் போடக்கூடாது, இப்படிலாம் கையாட்டக்கூடாது, இப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அவருக்கு பெரிய அவர் தான் எப்படி கண்டக்ட் பண்ணணும். அதுலேருந்து சரி நான் என்னைக்கு மார்க் இன்டர்வியூ வச்சாலும் முதல்ல பேர் கொடுத்து வந்துடுவேன். அப்படி நிறைய அட்டன் பண்ண போய் தான் அங்கே போய் அட்டன் பண்ணும்போது ஒரு பையன் தெரியல. அங்கே அடி வாங்கினது வந்து அங்கே எப்படின்னா எவன் அடிச்சாலும் நீ தாங்கிடலாம்டா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா இங்கே வந்து அப்படி கேள்வியை கேட்டு அப்படி கொண்டுருவாங்க, ஆனால் அங்கே போகும்போது ஜாலியாக இருந்துச்சு. அது மாதிரி இன்னும் RRB வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். அதுவும் இன்டர்வியூ வருவேன். அதுக்குன்னு போய் கேட்பாரு, என்னடா டெய்லி வர்ற அப்படின்னு. என்னடா டெய்லி வருவேன், 10 இடம் வந்தாலும் 10 இடம் எடுக்கணும் சார், என் முன்னிக்கு பார்த்தா ஆகணும், அதனால எனக்கு சீக்கிரம் போடுறதுன்னு போய் வேண்டிக்கோங்க, பேங்க் ஆஃப் இந்தியா சீக்கிரம் கூப்பிடுறது. அப்புறம் வந்து நான் இங்கே வர்றதுக்கு மெயினாக காரணம் வந்து நம்ம தலைவர் ரமேஷ் தான். அவன் தான் இங்கே முதல்ல சுரேஸ்வரன் தான். அப்புறம் அவனால தான் நான் அங்கே வந்தேன். அப்புறம் அவன்கிட்ட கேட்கும் போது அவன் ஏற்கனவே வேற தனி ரூம்ல இருந்தான். நான் வர்றதுக்காண்டி அவன் தனியாக ரூம் எடுத்து என் கூட வந்துட்டான். எல்லாமே பழைய ரூமை விட்டுட்டு இப்போ நான் போயிடுவேன், ஆனால் அதே ரூம்ல ஆள் கிடைக்காம வேண்டாம் ஆள் தேடிக்கிட்டு இருக்கான். அது ஒண்ணுதான் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கு. சரி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.